இப்போ நடந்திருக்க இஷ்யூ வந்து இந்த கரூர் இஷ்யூல யார் காரணம் நீங்க அதாவது பிரேக்கை வச்சுனால போன மக்களா இல்ல அரசு காரணமா இல்ல விஜய் அவர்கள் காரணம்? விஜய் லேட்டாக வந்திருக்காரு. விஜய் அவர்கள் லேட்டா வந்தது இல்ல ஒரு தரப்பு சொல்றாங்க குறுகலான இடம் கொடுத்துருக்கீங்க அதனாலதான் அது அவங்க ஆல்ரெடி கேட்டது தானே. அவர் சூஸ் பண்ணது அவங்க ஆல்ரெடி கேட்டு தான் கொடுத்தாங்க. 10,000 பேர் கேட்டாங்க. 10,000 கிரௌடு கேட்டாங்க. 10,000 தான் அந்த இடத்த தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே எப்படி கொடுப்பாங்க? அப்போ இது வந்து முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களோட விஜய் லேட்டாக வந்ததுனால காரணம். சரியான நேரத்துக்கு வரல. 12 மணிக்கு வரவர் 7:30 மணிக்கு வந்தால் என்ன ஆகும்? ஒரு குறுகலாம் ஏரியாவில் ஸ்ட்ரென்த்து வந்து இவ்வளோ ஆகும். நீ அப்பயே 12 மணிக்கு வந்தால் க்ரௌடு கம்மியாக இருக்கும். நீங்கள் 7:30 மணிக்கு வந்தனால க்ரௌடு அதிகமாகும். ஏன்னா ஒரு டாப் நடிகர் இருக்கிறதுனால க்ரௌட் அதிகமாக இருந்தால் அதே மாதிரி ஓகே. இப்போ இவ்வளவு இன்சிடென்ட் நடந்து போச்சு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து மக்களை போய் சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சந்திருக்கலாம்ல. தப்பு நான் தெரியாமல் நினச்சி நடக்கிறது தான். எப்போ நான் கூட்டம் நாய்க்கு நீ மறுநாள் போய் வந்த 239 பேர் 40 பேர் பார்த்துக்கலாம்ல. நேரில் சந்திக்கலாம்ல. ஒரு ஆதரவு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலையே. விஜய் அவர்கள் போக முடியும்னா நிர்வாகிகள் போயிருக்கலாம். கீழே இருக்கலாம் போயிருக்கலாம். ஒரு ஆறு சொல்லியிருக்கலாம். தெரியாமல் நடந்த தப்பு நடந்தது. மன்னிப்பு கேட்டிருக்கலாம் போயிருக்கலாம். இது பண்ணிருக்கலாம். அது எதுவுமே சொல்லலையே.